ஏய் என்னடி இன்னும் வரல, எப்பதாண்டி எடுத்துன்னு வரான்? 4 வாட்டி போயிட்டு வந்தேன், இதை வரேன்றாங்க. நீ என்ன பண்ண, கூட்டாண்டியே போய் உட்காந்துட்டு வாங்கிக்கணுவா. அத போய் அருள் கட்டணும், எத்துன்னு வரேன், எத்துன்னு மாட்டேறேன். எவனாவது வந்து வாங்கி மூடுவான், அப்புறம் என்ன பண்ணுவா? 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணல, இறேன் சும்மா அலையிற அப்படியே. அக்கா அக்கா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுக்கா, கோச்சிக்காதக்கா. கோச்சி இல்லம்மா, இவர்தான் கொஞ்சம் அவசரப்பட்டாரு. சாரிண்ணா, இந்த பேரு கொழுக்கட்டை வடை சுண்டல் எல்லாமே இருக்குது. ஏமா வச்சுன்னு வந்தான், வச்சுன்னு வந்து ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா போட்டுன்னு வந்தானா? விக்கிற விலைவாசில என்னன்னா பண்றது, இந்தாங்க சாப்பிடுங்க. எப்போ விநாயகா, உன் கொழுக்கட்டையும் கொழுக்கட்டை, இந்த கொழுக்கட்டி தான் காலையில இருந்து காத்து கிடக்குறேன். அக்கா தட்டை வாங்கி போயிட்டா இல்ல அப்புறம் தரியா? இத வாங்கின்னு போயிட்டுமா. ஐயா என்னம்மா இது ஒரு தட்டுன்னு கேக்குறான்? இது ஒரு தட்டுன்னு கேக்குறியா? நோ, இது தட்டு இல்லையா? 2 கொழுக்கட்டை 1 வடை, இத வச்சுன்னு தட்டு வர கேக்குற. என்னம்மா நீ? அப்ப தட்டு தரமாட்டீங்களா? என்னம்மா 2 கோயக்கட்டை குடுத்துட்டு பஜார் பேர் வீட்டாண்ட கத்துற? அது பஜாரியா? என்னக்கா பேசுற? பாத்து பேசுக்கா. என்ன பார்த்து பேசுற? வேலையை பார்த்துன்னு போமா. யோ, கொழுக்கட்டைய தட்டையும் குடியா, நான் போறேன். நீ கொடுத்த கொழுக்கட்டை திருப்பி கேட்ட அவங்க கூட்ட விநாயகர் தங்க மாட்டாரு. தங்க மாட்டாரா? என்ன சொல்ற? ஐயா, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? குடுத்தமா வந்தமான்னு இருக்க மாட்டா, ஒரே இடத்துல பேசிட்டு இருப்பா. இவரு வேற வந்துட்டாரா? டேய், அங்கெல்லாம் குடுக்கணுமா, இங்கே என்ன பண்ணிக்கிற? ஆட, இந்த அம்மா காலையில இருந்து வீட்டோட கொழுக்கட்டைக்காக உட்காந்துதே சொல்லிட்டு கொழுக்கட்டை குத்தா தட்டு தர மாட்டாங்க. ஏன்பா ஒரு தட்டு வாங்க தெரியாது உங்களுக்கு? நம்ம என்னமோ கொழுக்கட்டிக்கு அழகு மாதிரியே பண்றாங்க. என்னடி இது? இந்த மூஞ்சிகளை பார்த்தா காஞ்சி போன மூஞ்சி மாதிரி இருக்குது, இதுக்கே தந்து கொடுப்ப. காட்சி பண்ண மூஞ்சினா அவள் தான் தெரிஞ்சுக்கோ. நல்லா அதுக்குமா இதுக்கிட்ட கேள்வி வாங்க தகுது பாரு. மாமா போலாம், தட்டு எடுத்து பிச்சை எடுக்கிட்டான். ஏய் என்ன பிச்சை கச்சேன்ற அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. பின்ன தட்டைய கொழுக்கட்டைய புடிங்கினிய பின்ன அப்படிதான் சொல்லுவாங்க. வாய போறதுக்கு ஏய் ஒரே கொழுக்கட்டை தங்குதா? துண்ணதியா சுண்ணாம கொட்ட சொல்றியா? யாரு இவா? யாரு உன்னை பட்டு சொல்லிட்ட? இத வச்சு காசு ஆகிட்டு நம்ம வீட்டுல பிள்ளையார் கொண்டாடுவோம். அதுவும் கரெக்ட் தாண்டி, நல்ல யோசனை சொன்னா. கம்முன்னு எவனா வரானா பாரு, அவன் நல்ல மிளகா அடிச்சிடலாம். அப்படியா சொல்ற? அத ஒருத்தன் வரானே. யோ, ஆளை பார்த்தா வெள்ளையும் ஜல்லியமா வரும், அப்படியே மடிக்கு போடு. அட அந்த பாட்டு நல்லா இல்லைன்னா என்னம்மா, இந்த பாட்டு நல்லா இருக்கும் பாரு. உண்டான காயமெல்லாம் தன்னாலே ஆறி போகும் பொன்மானே பொன்மானே பொன்மானே. அடடா அடடா, என்ன அற்புதமாகுதா! இதுவும் நல்லா இல்லையா? நீ போன வை, இங்க ஒரு அண்ணன் என் பாட்டை பாராட்டுறாரு, நீ போன வை. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அடா அடா அடா, என்ன கொள்ளு வளம்! அப்படியே வினி சக்கரவர்த்தி பாடுற மாதிரி இருக்குதுப்பா. வினு சக்கரவர்த்தியா? உண்டான காயமெல்லாம் பொன்மானே, இப்படிதானே அவர் பாடுவாரு. நீ யார சொல்ற? அட அதெல்லாம் விடுப்பா, இந்தப்பா என் வீட்டுல கொழுக்கட்டில சுட்டுக்கிறேன், சாப்பிடுப்பா. ஆஹா, விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை என்ன தேடி வருது. எடுத்துக்க கண்ணு, என் புள்ள மாறிக்கிற. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. துண்ணுப்பா, நல்லா இருக்குதாப்பா? அருமையா எல்லோ வேர்க்கலையும் போட்டு இடையில வெள்ளத்தை போட்டு, ஆஹா ஆஹா, அருமை அற்புதம். என் மொண்டாட்டி கை பக்கும்பா, அப்படிதான் இருக்கும். அக்கா வேற லெவல்கா. தேங்க்ஸ்பா. ஏன்பா தம்பி, என்னன்னா எங்க சின்ன பையன் மாதிரியே இருக்கிறப்பா, இந்தாப்பா கொழுக்கட்டை எடுத்துக்குப்பா. பிள்ளையார் கும்பிட்டீங்களா வீட்டுல? ஆம்பா, சாப்பிடறதுக்கு ஆளு இல்லைன்னு நினைச்சேன். பெரிய புள்ளி சின்ன புள்ள மாதிரியே இருக்கிறீங்கப்பா 2 பேரும். நீ ப்ரே பண்ணாதனா, எங்க ஊருக்கு போயிருக்காங்களா உங்க பசங்க? ஊருக்குலாம் போலப்பா. அப்போ வேற ஏதாவது? ஐயா அப்படி எல்லாம் இல்லப்பா. அப்போ எங்கதான் போனாங்க உங்க பெரிய புள்ளியும் சின்ன புள்ளியும்? பொறக்கவே இல்லப்பா. பொறக்கவே இல்லையா? ஆமாம்பா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணே கவலைப்படாதீங்கண்ணா, இங்க ஒரு கோயில் இருக்கு, அங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் தீரும். பிரச்சனை தீருமா? என்னப்பா சொல்றா? குழந்தை உண்டாயிடும் சொல்றேன். அடுத்த வருஷம் உங்க கையில குழந்தை இருக்குன்னு சொல்ல வரேன். என்னப்பா பேசுற நீ? ஏன்பா நான் என்ன தப்பா பேசுனேன்? ஆமாப்பா, தப்பா தான் பேசிட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அங்க போனாலும் உங்க குறை தீரும். ஐயா, இவனுக்கு என்ன இப்படி பேசுறானுங்க? ஏன்பா கம்மி இருக்குப்பா, எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. அப்புறம் உங்க இஷ்டம். சரி வரட்டுங்களா? இருப்பா, புள்ள மாதிரி எதனா காசு காசு குத்துட்டு போக கூடாதா? காசா? புள்ள மாதிரி இருக்குன்னு வர சொல்லிட்டாங்களே. இதாங்க 50 ரூபாவா? ஐயோ, 100 ரூபாய் ஆகுது. இந்தாங்க வச்சுங்க. நீ ஒரு கொயக்கடை துண்ண, நீ ஒரு கொயக்கடை துண்ண, 50 ரூபாய் கொடுக்குற நியாயமாப்பா? இது ஒரு மேட்ருன்னு பேசுற பாரு. நான் 100 ரூபாய் வச்சுக்கணும். 100, 50, 150 குத்துக்கிற. இவன் பெரியனா வந்து 100 ரூபாய் தான் குத்துக்கிறான். ஏன்பா உனக்கு இந்த வேலை? 50 ரூபா வாங்கிக்கோ.
இருப்பா, சின்ன பையன் 150 ரூபா கொடுத்துக்கிறான், திருப்பி கேக்குற அசிங்கமா இல்ல உனக்கு? ஐயா காசு இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது. இவன மாதிரி 50 100 கொடுக்குறவனா நானு. இந்த 500 ரூபாய். ஆஹா, பெரிய புள்ள 500 ரூபாய் கொடுத்துக்கிறான். என்னன்னாலும் பெரிய புள்ள தாண்டி, சின்ன புள்ள தாண்டி. சின்ன பிள்ளையும் தருவான், சும்மா பெரிய பிள்ளைய உயர்த்தி பேசாதீங்க. கரெக்டா சொன்னமா நீ. என்ன நீ பெரிய 500 ரூபாய் கொடுத்துட்ட? இந்தாமா 500, 600, 650 ரூபாய் கொடுத்துக்கிறேன். பாத்தியா என் சின்ன பிள்ளைய பெரிய பிள்ளைய விட வசதி அவன். டேய் நீ பண்றது வேணும்னு பண்ற. நான் ஏன் வேணும்னே பண்றேன்? எங்க அம்மா அப்பா கொடுக்குறேன் நானு. சண்டை போடாதடா. என்னன்னாலும் உன் தம்பி கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டான், அது கவலைப்படாதடா. என்ன கவலைப்படாதன்றா? கையில தான் இப்போதைக்கு காசு இல்ல. இதோ இந்த வாட்ச், இத வச்சுக்கோ. என்ன ஒரு 1000 ரூபாய் தேருமா? ஆர்டர் பண்ணி வாங்குறது 1200 ரூபாய். பெரிய வாட்ச் குத்துட்டான் இவன். என் வாட்ச் கீதாவுமா? இதா 2000 ரூபாய் வாட்ச் வச்சுக்கோ. பாரியா, பெரிய பிள்ளை தான், சின்ன பிள்ளை தான். நீ இருமா, இவனை நானும் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு போய் வண்டி புக்காவது வச்சு உங்களுக்கு காசு தரேன். போடா, நீ வண்டி புக் வச்சுதான் காசு எடுத்துட்டு வருவேன். என் பொண்டாட்டி நகையை எடுத்துட்டு வரேன் நானு. ஆஹா, விநாயகரே, 2 கொயக்கட்டில எங்களை பணக்கார ஆகிட்ட. பாடி நான் போய் விநாயகர் கும்பிடுவோம்.